மலையின் அளவிற்கேற்ப பொறுமையுடன் வளர்ந்து வெடிக்கும் எரிமலையைப் போல் தாக்கும் பகைவனுக்கேற்ப தன்னை வளர்த்து வெடித்துச் சிதறுபவன் பாரி. தடுமாற்றத்துடன் எழுந்த கடம்பனின் மூக்கில் குருதி வடிய, கண்கள் இருள, இறுதி முயற்சியாக முன்னேறிய கடம்பன் வெறியுடன் வேகமாக பாரியை முட்டி சரிக்க ஓடிவர, இம்முறை பாரி புயலாய் முன்னேறினான். இருவர் உடலும் நேருக்கு நேர் நெருங்கிய கணத்தில் இடதுபுறம் மின்னலாய் நகர்ந்த பாரி ஒரு நொடியில் வளைந்து கடம்பனின் பின்புறம் வந்து கடம்பனின் இடுப்பை பற்றினான். வேகமாக பாய்ந்த புலி ஒரு கணத்தில் காட்டெருமையின் மீதேறி சரிக்க முயலுவதைப் போல கடம்பனின் இடுப்பை பற்றி தலைக்கு மேல் தூக்கி சுழற்சி எறிய கடம்பன் தள்ளி போய் விழுந்தான். விழுந்தவன் அசைவற்று மயங்கி கிடக்க, விலகுகிறீர்களா இல்லை மரணமா என்று சத்தமாக கேட்டவாறு முடியனை நோக்கி சென்ற பாரி அவனின் கையிலிருந்த உரையிலிருந்து தனது வாளை உருவி எடுத்தான். வேகமாக கடம்பனை நெருங்கி அவன் கழுத்தை நோக்கி வாளை ஓங்க, வேண்டாம் என அலறினான் அதியன். முடியன் உள்ளுக்குள் சிரித்தான். கையில் ஓங்கிய வாளுடன் அதியனை நோக்கி சினத்துடன் திரும்பினான் பாரி. அதியன் மண்டியிட மற்றவர்களும் மண்டியிட்டனர். சேரப்படையை விட்டு விலகி செல்கிறோம் நாங்கள். அவன் ஒருவன்தான் எங்களை வழிநடத்த இருக்கிறான். அவனும் இல்லாவிட்டால் நாங்கள் என்றைக்கோ உயிர் வாழ்வதை விடுத்திருப்போம் என்றான் அதியன். புயலடித்து ஓய்ந்ததை போலிருக்க ஓங்கிய வாளை கீழிறக்கினான் பாரி. எங்கள் வீரர்கள் சோழ நாட்டு எல்லை வரை வழிகாட்டுவார்கள். உங்கள் விருப்பப்படி செயல்படுங்கள். மெதுவாக எழுந்த தேவக்குடியினர் கடம்பனை நோக்கி தளர்வுடன் நடக்க, காடன் கடம்பனை தன் தோளில் தூக்கி கொண்டான். பாரியின் குறிப்பறிந்து இரு வீரர்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ள, பழங்குடியினரை காப்பதிலிருந்து பரம்பு ஒருபோதும் பின்வாங்காது. கடம்பனும் நீங்களும் வஞ்சினம் தீர்த்த பின்னர் வாருங்கள். பரம்பு உங்களை அரவணைக்க எப்போதும் காத்திருக்கும், எவரிடம் இருந்தும் என்றான் பாரி. தேவக்குடியினர் விலகியதும் நிலவன் வேகமாக சென்று பாரியை இறுக கட்டி கொண்டான். ஒரு கணம் அவனை வெட்டப் போகிறாயா என பயந்து விட்டேன் என்று நிலவன் கூற, நிலவனின் நெற்றியில் விழுந்த கற்றை முடியை கையினால் ஒதுக்கிய பாரி, என் குடியை நானே அழிப்பேனா என்று கூறி சிரித்தான். பாரியை நெருங்கிய வாரியன், ஆதிரையின் சோழ போருக்கு இணையான வீரத்தை இன்று நான் கண்டுவிட்டேன் என்று சிரித்தபடி பாரியையும் நிலவனையும் சேர்த்து அணைத்து கொண்டார். பாரியின் கருணையையும் வீரத்தையும் கண்டு முடியனின் கண்களில் நீர் கசிய முன்னேறி தலைவனின் கைகளினுள் அடைக்கலம் புகுந்தான். சுற்றியிருந்த பரம்பின் வீரர்கள் அனைவரும் மகிழ்வுடன் பார்த்திருக்க, மனம் நிகழ்ந்த சூரியன் நிறம் மங்கி மேற்கில் மறைய துவங்கினான்.